வெல்கம் டு அவர் சேனல் மாம் ஃபுட் ப்ராசஸிங். இன்னைக்கு நம்ம வீட்டிலே மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். மட்டன் சுக்கா வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 kg மட்டன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். பெப்பர், மல்லித்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், மட்டன் மசாலா, உப்பு, சோம்பு, ஏலக்காய், பட்டை. மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டன் நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரில் மட்டன் எடுத்துக்கிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு போட்டு மட்டன் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுத்தது ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, ஏலக்காய் சேர்த்தாச்சு. அடுத்தது சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். குக்கரில் வச்சிருக்கிற மட்டன் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். ½ ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். எனக்கு குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலில் குக்கிங் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதை நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான சுக்கா ரெடி.
மட்டன் சுக்கா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சுக்கா சூப்பர்.